கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று 1ஆம் திகதி செப்டம்பர் மாதம் 2025 வருடம். இந்த நாளிலும் கூட 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கின்றேன். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த வார்த்தையில நாங்கள் அங்கே பார்க்கின்ற வேளையிலும் கூட இந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவன் எங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்விலும் கூட நாங்கள் முடியாதென்று சொன்ன காரியத்தை, இது நடக்காதென்று சொன்ன காரியத்தை, இது நடக்குமோ நடக்காதென்று நாங்கள் குழப்பத்தில் இருந்த காரியத்தை கர்த்தர் அங்கே நடப்பிக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். அதுதான் தேவனுடைய செயல்பாடாய் இருக்கிறது. அவன் வார்த்தை அங்கே சொல்லுகிற காரியம் என்ன? நாங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு அங்கே அவருடைய கிருபையை அங்கே பெருகச் செய்கிறவராய் இருக்கிறார். ஏன் இந்த காரியத்தை ஆண்டவர் அங்கே செய்கிறார் என்று சொன்னா, நாங்கள் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை அங்கே கர்த்தர் அங்கே விரும்புகிறவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த மாதத்திலும் கூட நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ளுகிறேன், கர்த்தருக்கு கூட ஒரு தீர்மானத்தை நீங்க அங்கே எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இந்த மாதத்திலும் கூட என்னுடைய வாழ்விலே நற்கிரியைகளை நான் அங்கே பெருகச் செய்ய போகிறேன். அதாவது மற்றவர்களுக்கு நான் அங்கே உதவுகிற காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் அங்கே அதிகரிக்க போகிறேன் என்ற தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மனிதருக்கு நான் இந்த வண்ணமாய் உதவி செய்ய போகிறேன். இந்த மனிதன் இந்த பிரச்சனை கூட போய்கொண்டிருக்கிறார், அவருக்கு நான் இந்த வண்ணமாய் நான் அங்கே உதவி செய்ய போகிறேன். இப்படி உங்களுடைய உள்ளான இருதயத்தில் நீங்கள் அங்கே தீர்மானத்தை எடுத்து அந்த வண்ணமாய் இந்த மாதத்திலும் கூட நீங்கள் செயல்படும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க அந்த வண்ணமாய் செயல்படுவீர்களாக இருந்தா கர்த்தர் உங்களுடைய வாழ்விலும் கூட மகத்தான காரியத்தை அங்கே நடப்பிக்கின்றவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இதுவரை காலமும் அங்கே நடைபெறாத காரியம், முடியாத காரியம், இயலாத காரியம் என்று நீங்க நினைத்த காரியத்தை கர்த்தர் அங்கே நடத்துகிறவராய் இருக்கிறார். இதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. இதை நீங்க விசுவாசித்து இந்த மாதத்திலும் கூட இந்த வண்ணமாய் நீங்கள் அங்கே செயல்படுவீர்களாக இருந்தா கர்த்தருடைய மகிமையை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கண்டு கொள்வீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.